அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேப்டன் நினோ. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி சைட்ல எல்லாம் வந்து பெருங்கஞ்சீலா அப்படின்னு சொல்லக்கூடிய மீனை வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுலயும் குறிப்பா ஒரே பாடு, அதாவது ஒரு பாடுன்னு சொல்லுவோம். எங்க தொழிலாளிகள் வந்து மீன்பிடி தொழிலாளிகள் வந்து ஒரு பாடுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலையை பிடிச்சி எடுக்கிறது தான் ஒரு பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஒரு பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வலை, எங்க வலையை பிடிக்கும் போது ஒரு 2000 கிலோ பெருங்கஞ்சீலா மீன் கிடைச்சது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு தம்பி வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வலை வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, அந்த கிழிஞ்ச வலையை வந்து நான் தச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பாக்குறது வந்து எல்லாமே வந்து இந்த பெருங்கஞ்சீலா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் தான் வந்து எங்க வலையினுடைய தண்ணியில வந்து தச்சு, அதாவது பாஞ்சு கிடக்குன்னு சொல்லலாம், தச்சு கிடக்குன்னு சொல்லுவாங்க, கொழுவி கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. இப்ப அந்த தம்பி வந்து தண்ணியில இறங்கி வந்து கப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வலையில எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்க மீன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் மீன் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் அந்த தூர் பாகத்துல வந்து எவ்வளவு மீன் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு அளவு தெரியறதுனால இதுல கிடைக்கக்கூடிய மீன் வந்து ஒரு 2000 கிலோ அந்த அளவுல இதுல கிடக்கு. இந்த 2000 கிலோ மீன்ல வந்து என்ன மீன்ல இதுல மிக்ஸ் ஆகி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குற பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த தம்பியை வந்து மேல கையை பிடிச்சு மேல தூக்கிட்டாங்க. இப்போ மொத்த மீனும் வீஞ்சி மூலமா நாங்க அந்த மீனை வந்து மேல எடுத்துட்டு இருக்கிறோம். இதுல இருக்க மீன் வந்து மொத்த மீன் வந்து ஒரு 2000 கிலோலாம் தாராளமா வருங்க. ஆனா எல்லாமே வந்து சின்ன மீன். சுருக்குறப்ப வந்து தட்டி விட்டுட்டாங்க. தட்டி விட்டுட்டு இப்ப அவங்க வந்து மொத்த மீனையும் வந்து நம்ம பார்க்க போறோம். தயாராயிருங்க. ரெடி, ஓகே, டன். எப்படி மீன் எவ்வளவு சின்ன சின்ன மீன் தான். இந்த மீனை வந்து எங்க கன்னியாகுமரி சைடுல வந்து இந்த சீலா மீன் அப்படின்னு சொல்லி குளச்சல் சைடு எல்லாம் சொல்லுவாங்க. எங்க கன்னியாகுமரி சைடு தூத்துக்குடி சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருங்கஞ்சீலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து எங்களுக்கு இதுல வந்து ஒரு 2000 கிலோ கிடைச்சிருக்கு. இந்த மீன் வந்து உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறோம். அது என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ அந்த பெரியவர் வந்து வேற ஒரு மீன் எடுக்கிறாரு, சாக்காணி மீன் எடுக்கிறாரு. சொல்லுங்க. சாக்காணி நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், கிலோ 300 ரூபா. பயங்கர டேஸ்டான மீன், நல்ல சுவையா இருக்கும். இப்ப நீங்க பார்த்த மீன் வந்து எங்களுக்கு அதுல வந்து நிறைய இல்ல, அதாவது கொஞ்சம் கொஞ்சம், அதாவது என்ன சொல்றது, இதுல கிடைக்கக்கூடிய மீன்ல வந்து இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்க மீன் 2000 கிலோல கிடைச்சிருக்குன்னா அந்த மீன் ஒரு 100 கிலோ 150 கிலோ சைஸ்ல தான் அந்த சாக்காணி பாறை. அதாவது பாறை வகையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இப்ப அவரு காட்டினது வந்து இந்த சாக்காணி பாறை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாங்க வந்து வலைய போட்டு இழுத்துட்டு போகிறோம், 2ஆம் பாடு வலை இழுத்துட்டு போறோம். இந்த மீன் வந்து ஆழமான பகுதியிலையும் கிடைக்கும், கரை பகுதியிலையும் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு இந்த டைம் கிடைச்சது வந்து அந்த கரையோரமான, அதாவது ரொம்ப கரையோரம்னு சொல்ல முடியாது, ஒரு 25 பாகம், அதாவது 40 மீட்டரு 42 மீட்டரு அந்த கணக்குல வந்து எங்களுக்கு இந்த மீன் கிடைச்சது தான் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க. இதுதான் மொத்த மீன். இந்த மீன் வந்து ரொம்ப விலை ஒன்றும் போகாது, மீடியமான விலையில தான் இருக்கும். எல்லா மக்களும் வாங்கி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்னு சொல்ல முடியாது, மீடியமா இருக்கும், ஆனா சுமாரா இருக்கும். அப்படின்றதுனால இந்த மீனுக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் மீனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா 5000 ரூபா அப்படிதான் போகும். இந்த பாக்ஸ்ல வந்து 35 கிலோ இருக்கும். அப்ப எவ்வளவு விலை உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 120 ரூபா 150 ரூபா அதுக்குள்ளாடிதான் இந்த மீனுடைய விலை இருக்குங்க. இதுதான் மொத்த மீன். அந்த மீனை வந்து அவங்க வந்து எப்படி பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதான் உட்கார்ந்து அந்த ஒரு நாற்காலி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த நாற்காலியில உட்கார்ந்து ஒரு பலகையை வச்சு ஒதுக்கி ஒதுக்கி அந்த மீனுடைய ஒவ்வொரு ரகத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்ன போல வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய போடுறதுக்கு தயாரா இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம சேனல் கேப்டன் நினோ இந்தியன் பிசர்மேன் சேனல் பேர் வச்சிருக்கிறேன்.
நம்ம சேனலை நீங்க முதல்ல பாக்குறவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன். நன்றி, வணக்கம்.